அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, நாம் ஏழையாக பிறப்பது நம்ம தவறு இல்லைங்க. ஆனால் நம்ம ஏழையாகவே இறந்தால் அது நம்ம தவறு தான். அப்படி பணக்காரனாக கோடீஸ்வரனாக நம்மளை மாற்றக்கூடியவன் யார்? நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்களை நாம் சந்திக்கும்போது நமக்கு உதவி செய்து நம்மளை தூக்கிவிடக்கூடிய நபர் யார்? எந்த ஒரு கிரகம், எந்த ஒரு தெய்வம், எந்த ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை நமக்கு தேடி தருவார்? அப்படிப்பட்ட ஒருவரை நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திப்போமா? கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்க வருவாங்கங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் என்றாலும் உங்கள் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக முக்கியமான வீடுகள்னால் அது 9ஆம் வீடு, 5ஆம் வீடு தாங்க. ஒருவனுக்கு மிகப்பெரிய யோகத்தினை கொடுத்து அதிர்ஷ்டத்தை தந்து வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைக்கக்கூடிய வீடுனா அது 9ஆம் வீடு. அந்த வீட்டுக்கு உரிய கிரகம் இது தாங்க. அப்படி இந்த கன்னி ராசிக்கு 9ஆம் வீடாக வர்றது ரிஷப ராசி. அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆனால் அந்த சுக்கிரன் உங்கள் கன்னி ராசியில் நீசமடைஞ்சிருவார், பலம் இழந்து விடுகிறாரு. அதனால தான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைக்கு பிறகு நிறைய விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும். அல்லது சரியான நண்பர், ஒரு சரியான துணை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திப்பீங்க. அடுத்ததாக 5ஆம் வீடு. இது அதிர்ஷ்ட யோகத்தினை தரக்கூடிய வீடுன்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுப்பது இந்த 5ஆம் வீடு தாங்க. கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வர்றது மகர ராசி. அதுக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மேஷ ராசியில் நீசமடைகிறாரு, 2ஆம் வீடான துலா ராசியில் உச்சமடைகிறாரு. அப்போ நிச்சயமாக இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது இந்த கணவன் மனைவி இவங்க வீட்டு விஷயங்களில் பிரச்சனை எப்போவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு அல்லது வேறு ஒரு இடத்துல போய் இடம்பெயர்ந்து போய் இருக்கக்கூடிய அளவுக்கு, அதனால் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். வம்பு வழக்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர், போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்டு. அதுபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையில்லாத துரோகங்கள், கஷ்ட நஷ்டங்கள், துயரங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்குங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் சூரிய திசை, அதுக்கு பிறகு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசைன்னு நடக்குங்க. அதுபோல் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் சந்திர திசையும் பிறகு செவ்வாய் திசை, ராகு திசையும் நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினில் செவ்வாய் திசை, பிறகு ராகு திசை, குரு திசை இப்படி நடக்குங்க. ஆனால் சுக்கிர திசை உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வருவதற்கு வாய்ப்பு அவ்வளவா இல்லைங்க. பெரும்பாலும் இந்த சுக்கிர திசையானது 70 வயதுக்கு மேலே வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்கிர புத்திங்கிறது நடக்குங்க. எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அதில் சுக்கிர திசை, சுக்கிர புத்தியானது நடக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குங்க. இது சுக்கிர புத்தி காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் வெள்ளி பொருட்களை நீங்கள் உடல் ரீதியாக அணிந்து கொண்டால் இந்த சுக்கிர திசை, சுக்கிர புத்தி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உடனுக்குடன் நடக்குங்க. இப்போ 5ஆம் வீடு எதுன்னு பார்த்தோம், மகர ராசி. அதுக்கு அதிபதி சனி பகவான். அப்போ சனி திசை உங்கள் வாழ்க்கையில் வருமானா கண்டிப்பாக நடந்தே தீருங்க, மாற்றமில்லை. சனி திசை வரும். அந்த சனி திசையில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இருக்கும். காதல் யோகம் கொடுக்கும், பேர் புகழை கொடுக்கும், புதியதாக ஒரு வேலை தொழில் மாற்றத்தையும் கொடுக்குங்க. அப்போ இந்த சனி திசை காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீங்க, பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீங்க. இந்த சுக்கிரன், சனி இந்த 2 கிரகங்களினுடைய வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக இந்த சனி பகவான் வழிபாடு மிகவும் முக்கியமானதுங்க.
ஏன்னா அது உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். காரணம் 2ஆம் வீடான துலா ராசியில் உச்சமடைகிறது தான். அப்போ சனி திசை, சனி புத்தி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். இப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்க ரிஷப ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ பிறந்தவங்களுடைய நட்பு கிடச்சிச்சின்னா, நிச்சயமாக தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் பேர் புகழ் இவற்றை தேடி தரக்கூடிய வகையில் இவங்க இருப்பாங்க. தெய்வங்கள்னு பார்த்தா பெருமாள் வழிபாடு, அதாவது ரங்கநாதர், கருட பகவானுடைய தரிசனம் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கேட்ட வரத்தை நிச்சயமாக தருவாங்க. அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்க உச்சம் தொடணும் அப்படின்னு நினச்சாலும், கோடீஸ்வரனாக வேண்டும்னு நினச்சாலும், அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. சுக்கிர புத்தி, சனி திசை, சனி புத்தி இந்த காலகட்டங்களில் தீரா கடன் தீரும், முடியா பிரச்சனை முடியும், வாழ்க்கை விடியலை நோக்கி நடக்கும். அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.